வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியா சமையல். கருப்பு கவினி அரிசியில் லட்டு இடியாப்பம் ஆல்ரெடி நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இப்போ நான் ஆப்பம் எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நான் 1 கப் அளவுக்கு கருப்பு கவினி அரிசி எடுத்திருக்கேன். இந்த கருப்பு கவினி அரிசியை 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் தூசி மண்ணெல்லாம் இருக்கும். அதை நல்லா கழுவிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம ஊற வைக்க போது அந்த தண்ணியை வந்து நம்ம கீழே கொட்டாமல் அரைச்சிக்கிறதுக்கு நம்ம சேர்த்துக்கிறலாம். இப்போ தண்ணி ஊற்றிட்டு ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இன்னொரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. நம்ம எந்த கப்பில் நம்ம கவுனி அரிசி எடுத்துக்கிட்டோமோ அதே கப்பில் பச்சை அரிசி எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கிறலாம். இப்போ வாஷ் பண்ணிவிட்டு அது தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றி இதையும் 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கவுனி அரிசி நல்லா ஊறி வந்திருக்கு. இந்த தண்ணியை வந்து நம்ம கொட்டக்கூடாது. அரைக்கிறப்ப நம்ம சேர்த்து அரைச்சிக்கிறலாம். இப்போ கொஞ்சமாக கவுனி அரிசியை சேர்த்துக்கோங்க. நீங்கள் மிக்ஸி ஜார் எவ்வளோ அரைப்படுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கிறலாம். இப்போ அரிசி, உளுந்தம்பருப்பு, வெந்தயம் அதையும் கொஞ்சமாக சேர்த்துடலாம். இதோட துருவின தேங்காய் வந்து நான் 4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிறலாம். நீங்கள் சிவப்பு அவுள் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வெள்ளை அவுள் இருந்தாலும் பரவாயில்ல. நான் 1/4 கப் அளவுக்கு நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதையும் கொஞ்சமாக சேர்த்துடலாம். இப்போ சேர்த்துட்டு கவுனி அரிசி நம்ம ஊற வச்சோம் பார்த்தீங்களா, அந்த தண்ணியை வந்து சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைப்பட்டிருக்கு. இதை வேறொரு பவுலில் மாற்றிக்கிடலாம். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் மீதம் இருக்க அரிசி, உளுத்தம்பருப்பு அதையும் சேர்த்துடலாம். மீதம் இருக்கிற கவுனி அரிசியையும் சேர்த்துக்கோங்க. மீதம் இருக்க தேங்காய் துருவல் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். மீதம் இருக்க அவுளையும் சேர்த்துக்கோங்க. இப்போ தேங்காய் துருவலையே சேர்த்துடலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அந்த அரைச்ச மாவோட இதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ நேரம் ஊற வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் நல்லா நைஸாக அரைப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு வந்து நல்லா நைஸாக அரைச்சாச்சு. நம்ம தேங்காய் பாலுக்கு தேங்காய் உடைப்போம் பார்த்தீங்களா, அந்த தண்ணி இருக்கும். அந்த தண்ணியை வந்து இதை மாவு அரைச்ச மிக்ஸி ஜாரில் ஊற்றிட்டு அந்த தண்ணியை தான் நம்ம கழுவி ஊற்றிக்க போகிறோம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த தேங்காய் தண்ணியை நம்ம சேர்த்து ஊற்றிக்கிறதுனால நீங்கள் தண்ணி ஊற்ற தேவையே இல்லை. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நான் சோடா உப்பு எதுவுமே சேர்க்கலை, வெறும் உப்பு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இதுவே ஆப்பம் வந்து நல்லா பர்ஃபெக்டாக வந்துடும். நீங்கள் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் நீங்கள் செஞ்சு அரைச்சிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கரைச்சாச்சு. இதை நான் வந்து 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்க போகிறேன். அதுக்குள்ளேயே நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிடலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் நான் 1/2 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். வாசனைக்கு 4-5 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை நம்ம வடிகட்டில் வச்சு நல்லா வடிச்சிருக்கோங்க. அந்த கப்பியெல்லாம் வந்துடும். ஃபஸ்ட்டு தேங்காய் பால் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் நான் அந்த கப்பியை போட்டு நல்லா அரைச்சிட்டு மறுபடியும் நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் தேங்காய் பால் வந்து அப்படியே சாப்பிடுவீங்க. நாங்கள் கொஞ்சம் நேரம் சூட வச்சு அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவோம். இப்போ ஸ்டவ்வில் வச்சு ஒரு 2 நிமிஷம் சூடு பண்ணால் கூட போதும். நாட்டு சக்கரை 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் ஆப்பம் சாப்பிட்றப்ப வேணும்னா இன்னும் கொஞ்சம் நாட்டு சர்க்கரையை சேர்த்துட்டு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ வந்து தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மாவு புளிச்சிருச்சான்னு பார்ப்போம். மாவு வந்து சூப்பராக புளிச்சு வந்திருக்கு. இப்போ வெயில் காலனால ரொம்ப நேரம் புளிக்க வைக்க வேண்டாம், இல்லைன்னா ஆப்பம் வந்து ரொம்ப புளிப்பாக இருக்கும். ஒரு 6 மணி நேரம் மட்டும் ஊற வச்சு எடுத்துக்கிட்டால் போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. எனக்கு தண்ணி தேவைப்படலை, 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தான் நான் தண்ணி ஊற்றிருக்கேன், கரெக்டாக இருக்குது. இப்போ ஒரு ஆப்ப கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மாவை ஊற்றிட்டு 2 பக்கமாக இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க. ஆப்பத்துக்கு சுற்றுறாப்புல நல்லா சுற்றிக்கோங்க. இப்போ வந்து ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமுக்கும் லோ ஃப்ளேமுக்கும் கொஞ்சம் பக்குவமாக நீங்கள் சூடு பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். இப்போ மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்துக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரங்களில் நல்லா வெந்து வந்திருக்கு. மேலாப்ப கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஓரங்கள் இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான கருப்பு கவினி அரிசி ஆப்பம் வந்து ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ பெர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். கடாயிலையும் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. இப்போ மறுபடியும் உங்களுக்கு நான் ஊற்றி காமிக்கிறேன். லைட்டாக மட்டும் எண்ணெய் தடவிக்கோங்க. மறுபடியும் மாவு ஊற்றிட்டு இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. மேலாப்ப கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஓரங்களில் இந்த மாதிரி எடுத்து விட்டிங்கன்னா சூப்பராக ஆப்பம் வந்து ரெடி ஆயிரும். ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். 1 கப் கவினி அரிசியை நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு 3 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்காய் பாலை மேலாப்ப இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நான் வேறோட சந்திக்கிறேன்.